நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க. பாரம்பரியமான ஸ்வீட்டு பதிர்பேணி. நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், எங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக இருக்கணும் அப்படின்னு போகிற வர இடங்களில். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. பட் ஒவ்வொன்றா நமக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் வருதோ அதெல்லாம் வந்து பண்ணி காமிக்கலாமே. இன்றைக்கி இதை தான் செஞ்சு காமிக்கிறேன். இது செஞ்சுருக்கமே நீங்கள் பார்த்துக்கங்கன்னா, இல்லை நீங்கள் திருப்பி செஞ்சு காமிக்க, நாங்கள் போய் தேடணுங்கிறது இல்லை, நாங்கள் ரைட் செஞ்சு காமிப்போமே அப்படிங்கிறதால எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா குபிச்சு அளந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது மைதாவில் தான் பெரும்பாலும் பண்ணுவோம். ஸோ மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரையை பொடியாக்கி தூங்கினாலும் சரி, பாகா வச்சு டிப் பண்ணி எடுத்தாலும் சரி. அப்புறம் ஒரு அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூனு, நெய் கொஞ்சம். இப்போ இந்த மாவை பிசைறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு அவ்வளோதான். இதில் நெய், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிறக்க அளந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை முதல்ல நல்லா கலந்துக்கணும். இதில் சோடா மாவு அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம், அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். தண்ணியை ஊற்றிடாதீங்க. இந்த மாவு பிசைஞ்சிட்டேன். எண்ணெய் லேசாக ஊற்றி இது அப்படியே காயாமல் வச்சுருக்கோம். வச்சுட்டு இது திரட்டுறதுக்கு பார்க்கலாம், திரட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிருக்கு. இதில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால டேபிள் ஸ்பூன் கிடையாது இது, அதனால் ஒரு 1.5 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வேண்டாம், எண்ணெய் நல்லா இருக்காது, நெய் தான் ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து இந்த பதர் குழைக்கிறதும்பாங்க. அந்த பதர் குழைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம திரட்டு நேரம் வந்தாச்சு, நம்ம திரட்டி எடுத்துடுவோம். இது அப்புறமா தான் வேணும். இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேயர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசாக நான் திரட்டி காமிக்கிறேன். அந்த அளவுக்கு மெல்லிசாக எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசாக நான் எடுத்த மாவை பெரிய சப்பாத்தி சைஸ்க்கு இட்டுட்டேன். நல்ல மெல்லிசாக இட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மெல்லிசாக இடணும். அவ்வளோதான். இதை அடுக்கி வச்சுக்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் இட்டுட்டு பார்க்கலாம். ஒரு 5-6 வரும்னு நினைக்கிறேன். இட்டுட்டு பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டு சப்பாத்தியை போட்டாச்சு. நல்ல மெல்லிசாக, ஓரங்கள் முக்கியமாக மெல்லிசாக பண்ணிடுங்க. ஏன்னா ஓரங்களில் தான் நம்ம திரட்டுற மாவு போய் கொஞ்சம் கனமாக நிற்கும். நல்லா ஓரங்களை மெல்லிசாக தட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த மாவு வச்சிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பதர், அந்த பதரை வந்து இதை அப்படியே ஊற்றி ஒரு சப்பாத்தி மேலே நல்லா தடவிடணும். இந்த பதர் வந்து அப்படி தடவை கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிறிஸ்மஸ். இப்போ அடுத்த சப்பாத்தி அது மேலே கையிலே தடவிட்டேன், ஈஸியாக போயிடும். சரி. அவ்வளோதான். அடுத்த சப்பாத்தி ஏறப்பறைய ஒரே சைஸ் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் திரட்டும் போது சுருட்டும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான்.
இந்த லாஸ்ட்டையும் அது மேலே போட்டுட்டேன். ஸ்பூனில் போட்டோம்னா பாதி கிண்ணத்துக்குள்ளேயே நிற்கும். அதனால் ஸ்பூனில் இருக்கிறதையும் வடித்து எடுத்துடுவோம். போதும், அவ்வளோதான். இந்த ஓரங்கள்லையும் படுற மாதிரி தட்டிக்குங்க, அப்படியே தடவிக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லா பக்கமும் படணும். இப்போது இது அப்படியே சுற்றணும், டைட்டாக சுற்றணும். கொஞ்சம் கூடினா மட்டும் டைட்டாக சுற்றிக்குங்க. இப்போ இது வந்து அப்படியே நல்லா டைட்டாக சுற்றுங்க. சுற்றும் போதே கொஞ்சம் விரிஞ்சு வரும், அதாவது அகண்டு வரும். அதனால் பரவாயில்ல, அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த 2 ஓரம் பீஸும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதை லாஸ்ட்டில் நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். பட் பாருங்கள், இப்படி நல்லா நம்ம எவ்வளோ குட்டையாக இருந்தது இப்போ கொஞ்சம் நெட்டையாக நீளமாக வந்திருக்கு பாருங்கள். நெட்டையாக சொல்ல முடியாது, நீளமாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிடணும். அவ்வளோதான். இனி இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த முதல் பீஸை வந்து கொஞ்சம் இந்த பீஸை லாஸ்ட்டில் தனியாக எடுத்துருங்க. இது ஒரு அரை அங்குல பீஸாக, ரொம்ப பெருசாக வேணாம், ஒரு அரை இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டிடுவோம். இது வெட்டுறதுக்குள்ளார இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காய வைக்கணும். ஏன்னா அது எண்ணெயில தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த வெட்டின பகுதி மேலே இருக்க மாதிரி நீங்கள் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், நீள வாக்குலையும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நீள வாக்கில் போடுறேன். இது வந்து அந்த சிரோட்டின்னு சொல்லி இந்த கர்நாடகா பக்கம் பண்ணுவாங்க, இதே தான் பதர்பேணி. ஆனால் என்னென்னா சிரோட்டி ரவை வச்சு பண்ணுவாங்க. அந்த ரவை வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். அந்த வெட்டின பகுதி மேல் பக்கம் வரணும், அதை மட்டும் பார்த்துக்கணும். திரட்டும் போது இந்த பகுதி மேலே இருக்கணும் நம்ம திரட்டும் போது. எண்ணெய் காய போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் திரட்டிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு மிதமான தீயில வச்சிருக்கேன். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அதனால ரொம்ப பெரிய தீயில வச்சோம்னா சிரமமா இருக்கும். இந்த பாருங்க, அழகாக போட்டோன்னு எழும்பி வருது. இப்போ இந்த 4த்தையும் அது உள்ளே விட்டுடலாம். நான் 4 தான், ஏன்னா சின்ன கடாயாக இருக்கிறதுனால நான் 4 தான் போடுறேன். அவ்வளோதான். எண்ணெய் மேலே தூவிக்கிட்டே இருக்கணும். அது தூவ தூவ அந்த லேயர்ஸ் எல்லாம் அழகாக தெரிய வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எதில் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்க தெரியுது பாருங்க நல்லா. நிதானமாக வேக விட்டாதான் உள்ள இதழ்கள்லாம் நல்லா வெந்து வரும். நிதானமான தீ தான் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த கடாய்க்கு ஏற்ற தீ தான் வச்சிருக்கேன் நான். சலனம் இல்லாம வேகும் போது, அந்த சலசலப்பு இல்லாம சலனம் இல்லாம வேகும் போது நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்க, நல்ல சலனம் இல்லாம வேகுது பாருங்க. அந்த சலசலப்பு இல்லை, இதை எடுத்துடுவோம். இது எடுத்துட்டு நீங்க எண்ணெயை வடிய விடுறத இப்படி வடிய விடணும். நம்ம ஒரு கரண்டி வச்சுக்கணும். நான் அந்த கரண்டி வச்சு காட்டுறேன். இப்படி போடுறத விட இப்படி போடணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் சைடில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அதில் உள்ள இருந்து இதுவாக இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் அதில் வழியும். அப்படியே இந்த மாதிரி நிமித்தா மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் அடிக்கிடலாம். அதுக்குள்ளேயும் அடுத்த நடையை நம்ம கிளறி போட்டுடலாம், திரட்டி போட்டுடலாம். அடுத்த நடை வேக போட்டுட்டு இருக்கேன், அது வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இது நல்லா பொடி பண்ணியாச்சு பாருங்க சர்க்கரையை. இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கு. இந்த சூடாக இருக்கும்போதே இது மேலே எப்படி தூவிடணும்.
கையில் விரலையும் தூவிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தூவிட்டும் விட்டுடலாம். அந்த சூட்டுக்கு அது அப்படியே இதுவாகும். கையிலே தூவி காமிக்கிறேன். அந்த எண்ணெயெல்லாம் வடியை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த லேயர் மேலே தூக்கணும்னா சர்க்கரை இது வந்து அப்படியே மைல்டாக இருக்கும் இனிப்பு. இந்த மாதிரி தூங்கும்போது பாகு வைக்கும்போது கொஞ்சம் நல்ல இனிப்பு தெரியும். இது வந்து மைல்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து விருப்பப்பட்டால் மேலே ஏதாவது முந்திரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாதாமோ முந்திரியோ பிஸ்தாவோ நம்மளோட இஷ்டம். இதை தூவிக்கிறதுங்கிறது இது ரெடி பண்ணி வச்சுட்டு இனி அடுத்தது எடுத்துடணும். அதனால் இதை கவனமாக பார்த்துட்ருக்கேன். இப்போ இது நல்ல சலனம் இல்லாமல் எதுவும் வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது எடுத்துடலாம். இது எண்ணெய் வடியட்டும். இந்த எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் சேஞ்ச் இதுவும் வந்து ரவுண்டாகவும் பண்ணி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ரவுண்டாகவும் போட்டிருக்கேன். என் கை வந்து ஈரம் பட்டிடுச்சு. ரவுண்டாக பண்ணும்போது இந்த பதர்பேனி அது ஒரு மாதிரி இருக்கும். நான் 2 போட்டிருக்கலாம், 3 போட்டுட்டேன். அவ்வளோதான். பட் எனிவே அதை வேக வச்சு எடுத்துடணும். இதுவும் அப்படியே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கு இடையில இதை முடிச்சிட்டோம். இந்த பக்கம் போட்டு வச்சிருக்கேன். இது எண்ணெய் வடிஞ்ச உடனே சக்கரை தூவுவேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல அடுக்கிடலாம். இப்போ நல்ல பதர்பேனி ரெடி. இது வந்து நான் மேலே சக்கரை தூவி இருக்கேன். நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை சக்கரை வேண்டாம், எங்களுக்கு வந்து சக்கரை பாகுல நினைச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து சர்க்கரையை கொஞ்சமா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்ல நிதானமான தீயில கொதிக்க விடுங்க. அது கொதிச்சு 1/2 கம்பி பதம் வரணும். அப்படி பிரிச்சோம்னா 1/2 கம்பி வந்து உடையணும். அந்த பதத்துல ஏலக்காய் தூளை போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல 2 நினைச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்து அந்த ஜீராவை வடிய விடுங்க. ஒருவேளை திருப்பி போட்டுட்டு இருக்கும் போதே இறுகி போச்சு சக்கரைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோம்னா சரியாயிடும். திரும்ப நினைச்சு எடுக்கலாம். பட் ஆனால் ஒன்று பாகு பதம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 2வது தண்ணி ஊற்றும் போது அதை விட்டுட்டோம் அப்படின்னா நமுத்து போயிடும். அதனால அது தெரியாமல் அது போட்டக்கூடாது. அப்போ பாகு பதம் திரும்ப கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நினச்சிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நினச்சிடுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு அந்த சைடு பீஸ்லேருந்து எல்லாம் சேர்த்து 17 பீஸ் வந்தது. இந்த நார்மல் சைஸ் 1 கப்பு மைதாவுக்கே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 4 கப்பு போட்டிங்கன்னா நீங்கள் யாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக கொடுக்கணும். ஒரு 4 வச்சு கொடுத்தா கூட இது வந்து உங்களுக்கு பார்க்க பார்வையாக இருக்கும். இன்னொன்று இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். லேசாக அதில் வந்து சூடு இருந்தால் கூட வேர்த்து போச்சுன்னா அப்புறம் இதுவாக போயிடும், நமக்கு போயிடும். அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக பாரம்பரியமான ஒரு பலகாரம் பதர்பேனி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை கர்நாடகாவில் சிரோட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிரோட்டி ரவையை வச்சு பண்ணுவாங்க. நான் முதல்ல அதை கற்றுக்கும் போது இதே மாதிரி ரவையை பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் தொட்டு இடிச்சு அது மைதா மாவு மாதிரி பண்ணி அப்படித்தான் பண்ணோம். பட் இப்போ அதுக்கான சந்தர்ப்பம்லாம் கிடையாது. அதனால இப்போ ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இந்த தீபாவளிக்கு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.